எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி அவருடைய தாய் தகப்பன் ஆலோசனை செய்யாமல் அவருக்கு ஒரு 24 வயது முடிந்து 25 வயது ஆரம்பிக்கும் போதே திருமணத்தை செய்துவிட்டார். அதனால் அவருக்கு அந்த முதல் திருமண வாழ்க்கை அமையவில்லை. ஒரு 3 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளேயே ஒரு 2.5 அல்லது 3 மாதத்திற்குள்ளேயே அவர் கணவனோடு பிரச்சனை ஏற்பட்டு கணவனை விட்டு பிரிந்து வந்து விட்டார் தாயார் வீட்டிற்கு. இவருடைய ஜாதகத்தில் அந்த இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இல்லை. குறைந்தது ஒரு 27 வயதுக்கு 27 அல்லது 29 வயது தான் இவருக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் அதனை அவர்கள் பொருட்படுத்தாமல் பெண் பிள்ளை என்பதால் சிறு வயதிலேயே சீக்கிரமாக திருமணத்தை செய்துவிட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இவரை ஒரு 25 வயதில் திருமணம் செய்து வைத்து விட்டார். அதனால் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கை பிரிவினை கொடுத்து, இரண்டாவது திருமண வாழ்க்கை அவருக்கு நன்மையை கொடுத்து ஒரு 29 வயதில் திருமணம் செய்து அதன் பிறகு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இப்பொழுது சந்தோஷமாக நல்ல முறையில் இருந்து வருகிறார். இவர் இதனை அந்த ஜோதிடத்தில் சரியாக அலசி பார்க்காமல் இதுபோல் செய்வதால் அந்த பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளையினுடைய வாழ்க்கை இதுபோல் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இதனை நல்ல ஜோதிடத்தை ஆராய்ந்து தசாபுத்தியின் அடிப்படையில் செய்து வைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் 9 பொருத்தம் 7 பொருத்தம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அதனை சேர்த்து வைத்து விட்டார்கள். அதனால் அவருக்கு இந்த முதல் பிரச்சனை ஏற்பட்டது. இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரக நிலை இருந்தால் இவருக்கு இதுபோல் பிரச்சனை வந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இவர் 2/11/1995 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 12:55 பிறந்துள்ளார். பெண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருடைய லக்னம் மகர லக்னம். 2இல் சனி சந்திரன், 4இல் கேது, 10இல் சூரியன் புதன் ராகு, 11இல் குரு சுக்கிரன் செவ்வாய். இவருக்கு பிறக்கும் பொழுது ராகு திசையில் 4 வருடம் 10 மாதம் 11 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம். அதன் பிறகு சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம். 39 வயது 10 மாதம் 11 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சனி திசை தான் நடக்கும். அதாவது 40 வயது வரைக்குமே அவருக்கு சனி திசை தான் நடந்து கொண்டிருக்கும். வயது தற்போது 30 வயது 9 மாதம் 5 நாட்கள் ஆகிறது. இவருக்கு தற்போது நடப்பது சனி திசையில் சுக்கிர புத்தி 4/9/2026 வரைக்கும் இவருக்கு சனி திசை சுக்கிர புத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம் கணவனை குறிக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி சந்திரன். அவர் தன் வீட்டுக்கு அடுத்த 8இல் மறைந்து குடும்பஸ்தானத்தில் சனியோடு சந்திரனோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் 7ஆம் அதிபதி கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதேபோல் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நீசமான அமைப்பில் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் ராசிக்கு 7ஆம் அதிபதி நீசமாகி ராகுவோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்ந்து இருப்பது தவறான விஷயமாகும். அதேபோல் சனி திசை 2ஆம் இடத்தில் அமர்ந்து சனி திசை வரும்பொழுது கவனமாக குடும்பஸ்தானத்தை பாதிக்கும். பாவகிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை பாதிக்கும் என்ற விதியின் அடிப்படையில் சனி திசை 2ஆம் இடத்தில் இருந்தால் ஆட்சி பெற்று இருக்கிறார் என்பதை எடுக்கக்கூடாது. பாவகிரகமாக இருப்பதால் அவர் இருக்கும் இடத்தை கெடுப்பார். அதனால் சனி திசை வரும்பொழுது கவனமாக நாம் கையாள வேண்டும். இந்த சனி இந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையை பார்த்து சனியினுடைய 10ஆம் பார்வையை பார்த்து இந்த குடும்பஸ்தானம் பலவீனமாகிறது. குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் ஃபஸ்ட்டு சனி செவ்வாய் இதுபோல் அமைவதால் அந்த இடம் அதை சனியினுடைய நீல கதிர்களும் செவ்வாயினுடைய சிகப்பு நிற கதிர்களும் படுவதால் அவர் அந்த கடுமையான பாவத்துவ அமைப்பில் தான் அடைவார்கள். இதோடைய தரம் குரு சுக்கிரனுடைய அந்த சுபத்துவத்தினுடைய தரம் குறைவான அளவாக தான் இருக்கும். அதனால் இது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு.
அதேபோல் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ராசிக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சனி தசையே நடந்து கொண்டிருக்கிறது. சனி தசையில் இவர் புதனுடைய புத்தி முடியும் தருவாயில் கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது சனி தசை புதன் புத்தி. புதன் 6ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதியான சூரியன், அவர் இருவரும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனி தசை புதனுடைய புத்தியில் இவர் புதன் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்ட இந்த புதனுடைய புத்தி முடியும் தருவாயில் கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. கேது புத்தி, கேது 6, 8 அதிபதி தொடர்பு கொண்ட கேது செவ்வாயின் வீட்டில் சனியினுடைய பார்வையில் கேது கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதனால் சனி தசை கேது புத்தியிலேயே இவருக்கு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டது. அதன் பிறகு 2023, 24, 25 ஒரு 3 ஆண்டு காலம் அவர் 29 வயது ஆகும் வரைக்கும் அவர் இந்த சனி தசை சுக்கிர புத்தி 2025 வரைக்குமே அவருடைய தாயார் வீட்டிலே தான் இந்த பெண் இருந்து வந்திருந்தார். இப்பொழுதுதான் 2025 சனி தசை சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் இடத்தில் இருந்த அந்த சுக்கிரன், 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்து அவர் குருவும் குரு செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு 7ஆம் இடத்திற்கு வருவதால் அந்த சனி தசை சுக்கிர புத்தியில் 2025 அவருக்கு திருமணம் நடந்தது, 2வது திருமணம். அதன் பிறகு இப்பொழுது ஒரு மாதம் ஆகும். தற்பொழுது அவருக்கு அந்த 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட அந்த சுக்கிரன் அவர் பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த சுக்கிரன், செவ்வாய், குரு, சனியினுடைய 10ஆம் பார்வையும் இங்கு விழுகிறது. இந்த இடத்தில் இது சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்து இருப்பதால் சுக்கிரன் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருப்பதால் சனி தசை சுக்கிர புத்தியில் திருமணத்தை கொடுத்து அவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்பது அவருடைய விதி. அதாவது 31வது வயதில் தான் இவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கிறது. அப்பொழுது இவர் 30 வயதில் திருமணத்தை செய்ய 29 வயதில் இவர் திருமணத்தை செய்திருந்தால் இவருக்கு இது போல 2வது திருமண அமைப்பு நடந்திருக்காது. ஆனால் இதனை கருத்தில் கொள்ளாமல் நட்சத்திர அடிப்படையில் இந்த ஜாதகத்தை சேர்த்ததால் இவருக்கு முதல் திருமணம் பிரிவினை ஏற்படுத்தி 2வது திருமணம் நிலைத்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்பொழுது நன்றாக சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறார். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.